வணக்கம். இன்று உலகம் முழுக்க நேரத்தை முடக்கும் அளவுக்கு பரபரப்பான 24 மணி நேரம் கடந்திருக்கிறது. மத்திய கிழக்கிலிருந்து இந்திய பெருங்கடல் வரை அணு நிலையங்கள், விமான தளங்கள், கடல் மார்க்கங்கள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் பதட்டத்தின் மையப்புள்ளிகளாக மாறியிருக்கின்றன. எண்ணெய் விலை பாய்ச்சல், எரிவாயு சந்தைகளில் குழப்பம், ஐரோப்பா முதல் ஆசியா வரை அரசியல் களத்தில் கடும் பேச்சுவார்த்தைகள். உலகம் ஒரு புதிய சக்தி சமநிலையை நோக்கி நகர்கிறதா? இன்றைய மிக முக்கியமான 10 செய்திகளை ஆழமான தகவல்களோடு உங்களுக்கு முன்னால் வைக்கப் போகிறது வள்ளுவர் பிராட்காஸ்ட். அணு உலைகள் இலக்கு, நத்தான்ஸ், திமோனா மீது மிசைல் மழை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் இன்று ஒரு ஆபத்தான எல்லையை தொட்டுள்ளது. ஈரானின் நத்தான்ஸ் அணு செழுமைப்படுத்தல் நிலையம் மீண்டும் தாக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் திமோனா அணு நிலையம் அமைந்துள்ள பகுதியை நோக்கியும் ஏவுகணைகள் பாய்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராய்டர்ஸ் மற்றும் அல் ஜசீரா ஊடகங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்து வருவதை உறுதிப்படுத்தியுள்ளன. இது வெறும் பிராந்திய போர் மட்டுமல்ல, உலக அணு பாதுகாப்பு கட்டமைப்பிற்கே விடுக்கப்பட்ட சவால் என்பதால் உலக வல்லரசுகள் இப்போது அவசர ஆலோசனையில் இறங்கியுள்ளன. டிரம்பின் இரட்டை சிக்னல், பேச்சுவார்த்தையா அல்லது போரா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் அதே வேளையில் பென்டகன் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. சுமார் 2500 மரைன்ஸ் படை வீரர்களும் 3 பிரம்மாண்ட போர்க்கப்பல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஈரானின் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தளங்களை குறிவைப்போம் என அமெரிக்கா விடுத்திருக்கும் எச்சரிக்கை, டிரம்பின் அமைதி திட்டத்தின் பின்னால் ஒரு மாபெரும் போர் வியூகம் ஒளிந்திருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ராணுவ ரோந்து, G7 நாடுகளின் அதிரடி முடிவு. உலகின் சக்தி வாய்ந்த G7 நாடுகள் உலக எண்ணெய் விநியோகத்தின் இதயமான ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க எத்தகைய ராணுவ நடவடிக்கைக்கும் தயார் என அறிவித்துள்ளன. கத்தாரின் எரிவாயு நிலையங்கள் மற்றும் ஈரான் கடல் மார்க்கங்களில் நிலவும் அச்சுறுத்தல்களே இந்த முடிவுக்கு காரணம். இந்த பாதையில் ஏற்படும் ஒரு சிறிய தடை கூட உலக அளவில் பணவீக்கத்தையும் கப்பல் போக்குவரத்து செலவுகளையும் பல மடங்கு உயர்த்தும். இதனால் G7 நாடுகள் கூட்டு கடற்படை ரோந்து மற்றும் காப்பீட்டு சந்தைகளுக்கான புதிய பாதுகாப்பு திட்டங்களை அறிவிக்க உள்ளன. ஐரோப்பாவிற்கு எரிசக்தி ஆபத்து, EU விடுத்த அவசர எச்சரிக்கை. ஈரான் போர் எதிரொலியால் எரிவாயு மற்றும் எண்ணெய் விலைகள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்துள்ளது. கத்தாரின் LNG வளங்கள் மீதான தாக்குதல் மற்றும் ஹோர்முஸ் வழித்தட அபாயங்கள் காரணமாக எரிவாயு சந்தையில் ஒரு நிலையற்ற சூழல் உருவாகியுள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் இப்போது குளிர்கால எரிவாயு சேமிப்பை தொடங்க வேண்டும் என EU வலியுறுத்தியுள்ளது. இந்த விலை உயர்வு ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த நுகர்வு மற்றும் தொழில்துறை உற்பத்தியை முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. $110 தொட்ட கச்சா எண்ணெய் பொருளாதார வீழ்ச்சி அபாயம். ஈரான் போரின் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $110 நெருங்கியுள்ளது என BBC செய்தி வெளியிட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான உலக பொருளாதார வளர்ச்சி கணிப்பை SP குளோபல் நிறுவனம் அதிரடியாக குறைத்துள்ளது. மீண்டும் எழும் பணவீக்கத்தை வட்டி விகித குறைப்பு நடவடிக்கைகளை தாமதப்படுத்தும் என்பதால் வளரும் நாடுகளின் கடன் சுமை மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகள் பெரும் சரிவை சந்திக்கும் என நிதி வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். டியேகோ கார்சியா தளம் மீது தாக்குதல் முயற்சி. இந்திய பெருங்கடலில் பதட்டம். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மிக முக்கியமான அமெரிக்க இங்கிலாந்து விமான தளமான டியேகோ கார்சியாவை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவி அதிரடி காட்டியுள்ளது. இதில் பெரிய சேதம் ஏதும் இல்லை என அமெரிக்கா கூறினாலும் ஈரானின் தாக்குதல் எல்லை விரிவடைந்து வருவது ஆசிய நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. குறிப்பாக ஆசியா ஐரோப்பா இடையிலான சரக்கு போக்குவரத்து பாதையில் இந்த தாக்குதல் முயற்சி நடந்திருப்பது இந்தியாவின் வணிக பாதுகாப்பு கணக்கீடுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஹ்ரைன் வான்பரப்பில் ட்ரோன் வேட்டை முறியடிக்கப்பட்ட தாக்குதல். பஹ்ரைனின் மக்கள் குடியிருப்பு பகுதியை நோக்கி வந்த ஈரான் ட்ரோன்களை பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு அமைப்பு மூலம் வானிலேயே சுட்டு வீழ்த்தியதாக பஹ்ரைன் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டாலும் வளைகுடா நாடுகள் இப்போது நேரடி போரின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளன. குவைத் மற்றும் கத்தார் போன்ற நாடுகளும் தங்கள் வான் பாதுகாப்பை பலப்படுத்த அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளன. ஈரான் போர், ஐரோப்பாவின் போர், தலைவர்கள் கடும் விவாதம். மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த யுத்தம் வெறும் நிலப்பரப்பு சார்ந்தது அல்ல, இது ஐரோப்பாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் போர் என முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர்கள் எச்சரிக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டில் உக்ரைன் போர், ரஷ்யாவின் தலையீடு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு என அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கியுள்ளன. வரும் நாட்களில் நாட்டோவின் பங்களிப்பு மற்றும் ஈரான் மீதான கூடுதல் தடைகள் குறித்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படலாம். செக் குடியரசில் மக்கள் புரட்சி. அரசுக்கு எதிராக 10,000 திரண்டனர். செக் குடியரசில் 2019க்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டம் வெடித்துள்ளது.
பிரதமர் ஆண்ட்ரேஜ் பாபிஷ் தலைமையிலான அரசு மக்களின் நலனை புறக்கணித்து பாதுகாப்பு செலவுகளுக்கு அதிக நிதி ஒதுக்குவதாகவும் ஊடக சுதந்திரத்தை நசுக்குவதாகவும் கூறி 10,000கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர். ஐரோப்பா முழுவதும் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் குறித்து விவாதம் நடக்கும் நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் அண்டை நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணீரில் காசா அம்மாக்கள். உலகத்தின் பார்வை மாறுகிறதா? ஈரான் போர் உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் காசாவின் மனிதாபிமான நெருக்கடி மீண்டும் இருண்டு போயுள்ளது. இன்று அம்மாக்கள் தினம். ஆனால் காசா தாய்மார்களுக்கு இது இழப்புகளின் தினமாகவே மாறியுள்ளது என அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. நீண்டகால இஸ்ரேல் காசா மோதல் தற்போது ஒரு பெரிய போரின் நிழலில் மறைக்கப்பட்டு வருவதால் அங்குள்ள பொதுமக்களுக்கான உதவி மற்றும் மனிதாபிமான இடைவேளை என்பது எட்டாக்கனியாகி வருகிறது. உலக அரசியல், பொருளாதார மாற்றங்கள் மற்றும் போர் சூழல்கள் நம் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் இந்த காலத்தில் உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்வது மிக அவசியம். இதுபோன்ற ஆழமான உலக செய்திகளை உடனுக்குடன் பெற இப்போதே வள்ளுவர் பிராட்காஸ்ட் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்வதன் மூலம் உலக நடப்புகளை நம் தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க எங்களுடன் இணையுங்கள். உங்கள் ஆதரவே எங்களின் வலிமை.